ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம தமிழ் டைப்பிங் வந்து நம்ம ஈஸியாக செய்யறதுன்றது. அதாவது நம்ம இனிமேல் தமிழில் வந்து டைப் பண்ண தேவையில்ல. நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் நம்ம வந்து வாய்ஸ் டைப்பிங் மூலியமா ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். அது எல்லா சாஃப்ட்வேருக்கும் சப்போர்ட் பண்ணும். அது வேர்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், எக்ஸலுக்கும் சப்போர்ட் பண்ணும், கொரல் ட்ரோவுக்கும் சப்போர்ட் பண்ணும், இல்லஸ்ட்ரேட்டருக்கும் எல்லா சாஃப்ட்வேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம தமிழ் வாய்ஸ் ஓவர் நம்ம செய்யறதுன்றது பார்ப்போம். வாய்ஸ் ஓவரில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் டைப் பண்ணி கொடுப்போம். இப்போ சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க, தமிழ் வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்க, இதுதான் மெயின் ஃபர்ஸ்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் தமிழ் இந்தியான்னு இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இதை நீங்கள் இந்தியா தமிழா, சிங்கப்பூர் தமிழா, இல்லை இலங்கை தமிழா, மலேசியா தமிழா இருக்கு, உங்களுக்கு தேவையான தமிழை இங்கே செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ இந்தியா தமிழ்னு செலக்ட் பண்ணுறேன். எல்லாம் ஒரே மாதிரி தாங்க, ஒன்றுமே இல்லை, டிஃபரெண்ட் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா இதில் பாருங்க, மைக் இருக்கு, இதாக இருக்கு, மைக் ஐக்கான் இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எலோ ஆல் டைம் கொடுங்க. இப்போ நான் டைப் பண்ண போறேன். இப்போ பாருங்க, நான் டைப் பண்ண போறேன்றது இந்த வந்திருக்கு. இப்போ நான் அதை அழிச்சிடுறேன். இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பயணிகளுக்கு கடந்த 4ஆம் தேதி முதல் ஆள் சேர்ப்பு முகாம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா டைப் பண்ணிட்டு வந்துருச்சு. இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட இதை வந்து இது பண்ணிருக்கேன். ஒருத்தர் சார் என்ன திரும்ப நீங்க இதை இது பண்ணாம இருந்தா திரும்ப அதை டைப் பண்ணிட்டு வரும். ஓகே, இது நமக்கு தேவையில்ல, இது நம்ம எடுத்துருவோம். ஓகே, நீங்க டைப் பண்ணி முடிச்சாக்க இது திரும்ப கிளிக் பண்ணாதான் அது வந்து இல்லைன்னா அது திரும்ப டைப் பண்ணிட்டு போகும். ஓகே, உங்களுக்கு சரியா நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க, இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பயணிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் ஆள் சேர்ப்பு முகாம் அவிநாசி சாலையில் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக அப்படி டைப் பண்ணி வந்துருச்சு. இப்போ டைப் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு இன்டர்நெட்டில் ஒரு பிளாகராக இருந்தால் அந்த பிளாகர் என்ன பண்ணுவீங்கன்னா, இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் பிளாகிங்கில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் உங்களோட ஆன் கண்டென்ட்ஸ். ஓகே, இதை கொஞ்சம் மாற்றங்கள் நீங்களே கதைச்சி நீங்கள் டைப் பண்ணவே தேவையில்ல, டக்குன்னு உங்கள் டைமும் மிச்சம். இதே வந்து நீங்கள் வந்து இப்போ இதை வந்து கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்போ இல்லைனா வேர்டோ யூஸ் பண்ணீங்கன்னா செய்ய முடியாது. ஏன்னா இப்போ இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணீங்கன்னா பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சில ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒர்க் ஆகாது. ஏன்? இப்போ நிறைய பேருக்கு இதனால இதில் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டை ஒன்று எடுப்போம், தமிழ் ஃபோன்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். இதுக்கு என்ன காரணம்னா இதில் இது வந்து ஒரு யூனிகோட். ஓகே, இதை யூனிகோட் பண்ணால் இது வந்து வெப்புக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதுக்கு வந்து என்னது, வெப்புக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அது வெப் தளத்தில் கொண்டு போய் எங்கேயாவது ஒரு தளத்தில் இது வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜில் கொண்டு போய் போஸ்ட் பண்ணால் அது வந்து ஒர்க் பண்ணும். அதே நீங்கள் வந்து உங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு ஒர்க் பண்ணால் இது ஒர்க் பண்ணாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ஒன்று இருக்கு, நம்ம பாமினிட்டோ யூனிகோட்னு டைப் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க, இப்போ நீங்கள் உங்களோட யூனிகோடை நீங்கள் பாமினிலேருந்து யூனிகோடு கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே யூனிகோட்டு பாமினிட்ட கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது வந்து இருக்கிறது யூனிகோடில். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் ஓவரில் டைப் பண்ண டெக்ஸ்ட் வந்து யூனிகோடில் தான் டிஸ்பிளே பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணி இது அப்படியே இதில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதாவது வெப்புக்கு இது சரி வரும். இதே நீங்கள் டெஸ்க்டாப் மெஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ்க்கு போடுறோம், எனக்கு கன்வெர்ட் கொடுத்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட கன்வெர்ட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ கொண்டு போயிட்டு இதில் ஸ்பேஸ் பண்ணி பாருங்கள், இதை நான் அப்படி ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணு. சாரி, இதில் பேஸ்ட் பண்ணுற நேரம் நான் வந்து என்னது ஸ்பான்டன் எடுத்துக்கல, அப்படியா எடுத்துட்டு இப்போ கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி இங்கே பாருங்கள் அழகாக வந்துடுச்சு.
பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாதிரி பேஸ்ட் ஆகி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி பேஸ்ட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா அழகாக வந்துச்சு பாருங்க. இந்திய ராணுவ வீரர் உள்ளிட்ட பலர் இங்கே பாருங்க அப்படியே வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் வேணுங்கிற ஃபோன்ட்டுக்கு மாற்றலாம். இப்போ நான் அதில் வந்து என்சி பாப்பாவுக்கு கொடுத்து பார்ப்போம். என்சி அமுதா இந்த பாருங்க, இங்கே பாருங்க உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டுக்கு அழகாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வேணுங்கிற ஃபோன்ட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம். நீங்கள் வேணுங்கிற ஃபோன்ட்டுக்கு இதை மாற்றி பார்க்கலாம். இந்த இது கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோன்ட்டுக்கு இதை இனிமேல் மாற்றலாம். உங்களுக்கு ஈஸியாக பாருங்க. இந்த விஷயம் வந்து ஈஸியாக நமக்கு வந்து டைப் பண்ணி உங்களுக்கு வேணுங்க. இப்போ ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணுறா கூட அந்த மாதிரி வாச்சிட்டு நீங்கள் வேர்டில் கொண்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணால் கூட வேர்டில் பேஸ்ட் ஆகும். வேர்ட் இந்த பாருங்க. இப்போ நான் இதை எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோன்ட்டில் செய்யலாது. உங்களுக்கான தமிழ் ஃபோன்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தமிழ் ஃபோன்ட்டை வந்து முதல் எடுத்துக்கோங்க. தெரிவு செஞ்சுக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டாக் ஆகுது. இப்போ நான் ஏற்றபடியாக மாற்றிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே வந்துச்சு. சிம்பிளுங்க. ஓகே, இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி இப்போ நீங்கள் அடுத்த லெட்டர் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃபுல்லாக டைப் பண்ணி எல்லா எழுத்து பிழைகள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ நான் வந்து ஏதாவது இப்போ 4ஆம் தேதியில் இருக்கு. இப்போ நீங்கள் 4ங்கன போடலாம். 4 போட்டு இங்கே திரும்ப வந்து எனக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கு. ஆம் ரைட். இந்த சரியாக ஒன் பண்ணல. அதுதான் இதை அப்படி காப்பி பண்ணிட்டு 4ஆம் சரியா பாருங்க எவ்வளோ அழகாக 4ஆம் தேதியில் ஆள் சேர்ப்பு இந்த மாதிரி. இவன் நான் இதை ஆஃப் பண்ணல, அதான் திரும்ப வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கலாம். வெரி சிம்பிள். இதை வந்து நீங்கள் எதுக்கு வேணா நீங்கள் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து இதை அப்படியே கொண்டு போயிட்டு இப்போ நான் வேர்டுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் பேஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் இல்லை எந்த இதுலையும் கொண்டு போயிட்டு இதை கொண்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணால் அது வேலை செய்யும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த கூகுள் ஃபாண்ட் அது கூகுள் இதில் வச்சு டைப் பண்ணுவாங்க, கூகுள் டிரான்ஸ்லேட்டில். ஆனால் அதோட இந்த அதுலேயும் செய்யலாம். ஆனால் அதோட இது லேசான முறை நான் சொல்லி கொடுக்குற முறை. இது சிம்பிளாக நம்ம செஞ்சுட்டு போகிற ஒரு முறை. இங்கே பாருங்கள், இதில் வேணா உங்களுக்கு இப்படி வந்துருச்சுன்னு யோசிக்க வேணாம். இதை ஏன் இப்படி வந்துருச்சுன்னா இந்த இருக்குது. சரி, நான் இதை தானே கொடுத்தேன். நான் வந்து யூனிகோடுக்கு மாற்றினதை தான் கொடுக்கணும். இந்த இருக்குது. இதை கொடுத்தா வராது எப்படியுமே. நான் யூனிகோடுக்கு மாற்றலை. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான ஃபாண்ட் எடுத்துக்கணும். இல்லைன்னா வேலை செய்யாது. இது அப்படியா. இப்போ இதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணணும். இது வருது வந்து கீர்த்த பிரியா பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியல இருக்குன்னு இந்த பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கான விஷயத்தை அழகாக அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து வெரி சிம்பிளுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான முறை தான் நான் சொல்லி கொடுத்தேன். ரைட், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான முறை. இதில் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு லெட்டராக இருந்தால் இதில் டைப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இவ்வளோ உங்களுக்கு ஏன்னா இப்போ வர்ற காலங்கள் வந்து ரொம்ப நேரங்கள் பொண்ணானது. அதனால நீங்கள் வந்து டைப் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் டைப்பில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னியை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஒரு டைப் செட்டிங் செய்கிறதா இருந்தால் அதாவது ஒரு நிறுவனத்தில் இந்த முறையை கையாளுங்க. ரொம்ப ஈஸியான முறைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.